அப்பா தான் கூப்பிடுறாரு. என்னனே தோர போன் எடுத்தானா என்ன? போன் போயிட்டு தாமா இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறான். அப்பா இன்னொரு தடவை கூப்பிட்டு பாருங்கப்பா. ஏனும்னே பண்ணிட்டு இருக்காரு. ச்சே, நானே இது 4வது தடவை கூப்பிட்டேன், எடுக்கவே மாட்டேங்கிறான். என்ன இவனுக்கு பைத்தியம் இருந்த இந்த வகை புடிச்சிரும் போல இருக்கு. ஆமா அவனை குறை சொல்லலன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. அவன் என்ன சும்மா வெட்டி பயல? வேலைக்கு தானே போறான். வேலைக்கு போய் 10 சம்பாதிக்கணும். அப்படி போன வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தா ஏன் வேலை கொடுப்பான்? ஆமா ஆமா, உன் பையன் சம்பாரிச்சு கொடுத்தது இந்த வீட்டை நிறைச்சு இந்த கழுத்தளவுக்கு கையளவுக்கு அப்படியே நகை அள்ளி குவிச்சுட்டான். ஏன்டி நீ வேற போன் ஒரு நல்லது கெட்டதப்பதான் வீட்டுல இல்லாம அங்க இங்கன்னு போவான். சரி சரி கோவப்படாதீங்க. ஸோ நான் தான் இதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு ஒதுங்கி வந்துட்டேன். சும்மா எதுக்கு ஒரு ஃபோன் அடிச்சுட்டே கிடக்குறாருன்னு தெரியல. அப்படியே ஃபோன் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. பேசுறது ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி போட்டுறணும். அவங்க விசேஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லேட்டா வீட்டுக்கு போலான்னு. இன்ன வரைக்கும் அது போன் போனுச்சு, இப்போ ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. கட்டுன பொண்டாட்டிக்கு ஒரு விசேஷம், இந்த நேரத்துல கூட என்னால இருக்க முடியல. என்னத்த சொல்றது போங்க. சரி விடுங்கப்பா, அண்ணனுக்கு என்ன வேலையோ. அவன் இல்லைன்னா என்ன, அதான் நம்மளாம் இருக்கோம்ல, அதெல்லாம் பாத்துக்கலாம். அவங்க தானே கட்டிச்சோறு ஆக்கிட்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் அவங்க செய்வாங்க. இல்ல என்னதான் இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டின்னு 2 பத்தி ஒன்னா வச்சு வைக்கிறது அது ஒரு தனி சந்தோஷம். யாரு அப்படியே நிக்காம எடுத்து உங்க அன்னைக்கு வை, ஆரம்பிச்சு விடு. அதான் அவன் வரல, அவனை பார்த்துக்கிட்டு இருந்தா நேரம் தான் போகும். அவனால ஒரு நல்லது நடக்காது, அவனும் நல்லது நடக்க விட மாட்டான். ஒரு நல்லது கெட்டது இல்லாத பையன். நீ வச்சு ஆரம்பிச்சு விடுமா, உன் அன்னைக்கு உன் கையால ஆரம்பிச்சு விடு. சரிங்கப்பா. வீட்டுக்கு பெரியவங்க. அம்மா நீ வாமா, நீ வந்து முன்னாடி வச்சு ஆரம்பிச்சு விடு. ஏற்கனவே நாங்களாம் வச்சாச்சு, நீ வை. நீங்க வாங்கம்மா, நீங்க வந்து வச்சு விடுங்க. எம்மாடி நாங்க வைக்கிறது இருக்கட்டுமா, நீ தான் ஆசைப்பட்டு இவ்வளோத்தையும் செஞ்சிருக்க, நீ தான் முதல்ல வச்சு ஆரம்பிச்சு விடணும். ஆரம்பிச்சு விடு. ஆத்தாடி ஆத்தா, அன்னைக்கு சும்மா சாஸ்திரத்துக்கு ஒரு 2 கணத்துல சும்மா எடுத்து அப்புவியே அதை விட்டுட்டு மொத்தத்தை எடுத்து பூசிவிட்ட. விடுங்கம்மா, இருந்துட்டு போட்டோம். ஆசைப்பட்டு எல்லாம் செய்யறா, அவ விருப்பப்படி செய்யட்டும். மகா உனக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு. நீ வலையில எடுத்து போட்டு விடு மகா. வெள்ளி மணி தொட்டில் ஒண்ணு விட்டத்தின் மேலே மாட்டிடணும். தங்கமணி கண்ணுரங்க காலையிலோ பாட்டு பாடிடணும். பாப்பா ஒரு நிமிஷம் இரு. நீ யாரு? தம்பி உட்காரியா, காபி வைக்கிறேன். இந்த யார் அந்த பையன்? என்ன நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன் பாருங்க. வந்தோடனே சமயக்கட்டுக்குள்ள போனேன்னு எனக்கு அப்படியே நேரம் ஓடி போயிருது. இந்த தம்பி வேற யாரும் இல்லைங்க, நம்ம சம்மந்தி அம்மா தான். அவங்க வீட்டு சமயக்கார தம்பியாம்மா. வீட்டுல வேலை வெட்டி பாக்குறதுக்கு இந்த தம்பி அனுப்பி விட்டாங்க. இந்த தம்பி தான் கார்லாம் ஓட்டிட்டு வந்துச்சு. எங்கிட்டும் போனா வந்தா இந்த தம்பி நமக்கு வண்டியெல்லாம் எடுத்துட்டு போக வரும்னு சம்மந்தி அம்மா எங்க இப்பதான் மருமக வந்திருக்கா. வாயை வச்சுட்டு கம்மன் இருங்க சரியானா? அவங்க விருப்பத்துக்கு பிள்ளைக்காக அனுப்பி விட்டுருக்காங்க, நம்ம எதையும் சொல்லக்கூடாது. என்னமோ ஒண்ணு, மொத்தத்துல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இந்த வீட்டுல தான் இருக்கனா இல்ல வேற எந்த வீட்லயாவது நான் இருக்கனான்னு தெரியல. எப்பா நீ உட்காரியா? அம்மா வீட்ல வேலை வெட்டி எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிருக்காங்க, நீங்க உட்காருங்கம்மா. என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் சமையல்லாம் செஞ்சு விடுறேன். எப்பா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சாமி, நீ அங்க உட்காரு, நானே எல்லாம் பாத்துக்கிறேன். அம்மா வேலைக்கு தான் அனுப்பிருக்காங்க, சும்மா உட்கார்ந்து இருந்தா அங்க அம்மா திட்டுவாங்க. அங்க திட்டுவாங்கப்பா, இங்க யாரும் உன்னை திட்ட மாட்டாங்க. நீ உட்காரு, நான் எல்லாம் செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு வெங்காயமாவது உரிச்சு கொடுக்கறேமா, இந்த பாத்திரம் கழுவுனா கூட சொல்லுங்க, அதையும் கழுவிடுறேன். இருக்கட்டும்பா இருக்கட்டும்பா, நான் எதா இருந்தாலும் சொல்றேன். அதான் சொல்லிட்டாங்கல்லப்பா, ஏன் நின்னுட்டு இருக்க? உட்காரு. ஏன்பா கீழே உட்கார்ற? இங்க பாரு, இந்த வீட்டுல எல்லாரும் ஒரே மாதிரி தான். நீ மேலேயே உட்காரு. மேல ஏறி உட்காரப்பா. ராசா தானே? ஓ எப்போ வந்தீங்க? ஓ சரிப்பா. மரமா உள்ளதான்பா இருக்கா? போ. சரிங்கப்பா, நான் போய்க்கிறேன். காபி எதுவும் சாப்பிட்டியா? சரிப்பா, சரி உட்காரு. உட்காரத்துக்கு இடம் கொடுத்தா படுக்கிறதுக்கு பாய் கேட்பாங்கன்றதுல சரியால இருக்குது. மேல உட்காருன்னு சொன்னோன்னே டிவி கேட்கறானே. என்ன அம்மா படுத்திருக்கு, வீட்டுல யாரும் இருக்க மாதிரியே தெரியல. மா
மா மா என்ன அந்த அளவுக்கு தூங்கும் போல இருக்கே. சரி தூங்கட்டும். வாங்க 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 வாங்க. ஏன் இவ்வளவு நேரமா வந்துட்டீங்க? இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாம்ல? என்ன மல்லிகா கொழுப்பா? என்னது கொழுப்பாவா? எம்பட்ட நேரம் மாமா உங்களுக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. போன் எடுக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு? வேலையா இருந்த. ஆமா ஆமா உங்களுக்கு வேலை இருக்குமே. இன்னைக்கு உங்களுக்கு வேலையும் இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வேணும்னு எங்கிட்ட போய் இருந்துட்டு வந்துட்டு இப்ப வேணும்னு பேசிட்டு இருக்கீங்களா நீங்க? நமக்கோசரம் நம்ம பிள்ளைக்கோசரம் அதுவும் நமக்காக உங்களுக்காக எனக்காக வந்திருக்கா புள்ள. அவ அம்புட்டையும் செஞ்சு இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. அண்ணன் வந்தோடனே நம்ம செய்வோம் செய்வோம்னு நம்மள மதிச்சு நமக்காக செய்யறவங்கள போய் இப்படி அவமதிக்கிறீங்களே. நாளைக்கு அவங்க நிலைமை நமக்கு வராதுன்னு நினைக்கிறீங்களா? சும்மா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத சரியா? ஆமா ஆமா என்னையவே வாய் அடக்குங்க. நம்ம பிள்ளைக்காக வந்திருக்காங்க. இது கூட புரியாதா உங்களுக்கு? இந்த மாதிரி நேரத்துல நீ கத்த கூடாது வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். நீ பாட்டுக்கு அடி தொண்டையை போட்டு கத்திக்கிட்டு கிடக்குற. அப்புறம் உனக்கு தான் உடம்புக்கு இதாகும். ஒழுங்கா இரு. அம்மா நான் பேச ஆரம்பிச்சேன்னா என் வாயை மூடுற மாதிரி அதை இதுன்னு சொல்லிடுங்க. பாவம் பொக்குன்னு போயிட்டா தெரியுமா? அந்த பையன் என்ன நினைக்கும்? இப்படி நீங்க பாட்டுக்கு மூஞ்சி கொடுத்து வந்ததுலேருந்து பேசக்கூட மாட்டேங்கிறீங்க. சரி அதுதான் பேசலனாலும் ஒரு விசேஷம் நம்ம வீட்டில் ஒன்று நடக்குதுன்னா கூட வந்து நிற்கிறது இல்லையா? நாளைக்கு நம்மளே ஒரு கஷ்டம் நஷ்டம்னு அவங்க வீட்டுக்கு போனோம்னா அவங்க எப்படி நம்மளை பார்ப்பாங்க? காசு பணம் இருக்குன்றத வச்சு மரியாதை கொடுக்காதீங்க. எதுவுமே இல்லைனாலும் ஒரே மாதிரி இருங்க. இருந்தாலும் இல்லைனாலும் இருக்கிறதுனால தலையில தூக்கி வச்சுக்குவீங்க. இல்லாதவன்றனால தானே தூக்கி போட்டு மிதிக்கிறீங்க. நானும் இல்லாதப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவதான். பொம்பளை பிள்ளைக்கு ஒரு நியாயம், ஆம்பளைக்கு ஒரு நியாயம்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் வீட்டுல இருக்கட்டுமா இல்ல அப்படியே நான் போகட்டுமா? சரி சரி கோவப்படாதீங்க. ஆசாசியா சமைச்சா இம்பட்டி செஞ்சு நீங்க சாப்பிடலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இந்தாங்க சாப்பிட்டாவது செய்யுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் கடையிலே சாப்பிட்டு வந்துட்டேன். என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? வேணும்னு பண்ணாதீங்க சொல்லிட்டேன். முதல்ல இதை சாப்பிடுங்க. எல்லாம் அவ்வளோ ருசியா பண்ணியிருக்கா. ஆமா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இது ஒண்ணுதான் குறைச்சது. ஆமா வீட்டுல என்ன ஒருத்தரையும் காணோம்? மீனாக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க எல்லாரும். ஓஹோ சரி சரி. சரி சாப்பிடுங்க வாங்க. வீம்பு பிடிவாதம் அதெல்லாம் அப்புறமேட்டுக்கு இருக்கட்டும். சோத்துக்கு முன்னாடி அந்த எந்த பிடிவாதமும் வேண்டாம். வாங்க. என்ன நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உள்ள இறங்காது. நான் அங்கிட்டு திரும்பிக்கிறேன். எடுத்து சாப்பிடுங்க. உங்க தங்கச்சி உங்களுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கா. எனக்காக இல்ல உனக்காகவா? நமக்காக, நம்ம பிள்ளைக்காக. சாப்பிடுங்க. உண்மையே சொல்லணும்னா எனக்கு இந்த வீடோ இல்ல உங்களையோ எல்லாத்தையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. வரவங்க எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. உங்க பேரு தங்கம், அதுக்கு ஏத்த மாதிரி தங்கமான மனசா இருக்கீங்க. எனக்கே இப்ப நம்பிக்கை வந்துருச்சு, என் பொண்ணு இங்க கட்டி கொடுத்தா நீங்க நல்லா பாத்துப்பீங்கன்னு. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? என் மருமகனை நான் நினைக்கவே இல்லை. என் மக, என் வீட்டு ராசாத்தி, இந்த சொத்துக்கு எல்லாம் அதிபதி அவர்தான். அப்படி இருக்கும்போது நான் இதெல்லாம் ஐயோ கடவுளே. கண்டிப்பா நீங்களும் நம்ம வீட்டுக்கு வரணும் சொல்லிட்டேன். அதுக்காக தானே அவளோட காத்துக்கிட்டு இருக்கோம். நாளைக்கே வண்டி கட்டிக்கிட்டு வந்துட மாட்டோம். அது சரி, வீட்டுல கார்லாம் எதுவும் இல்லையா? அதுங்க நம்ம கிட்ட 3 கார் இருந்துச்சுங்க. 3 கார் இருந்துச்சு. 3 கார் இருந்துச்சா? அப்போ வண்டி நிறுத்துற மாதிரி பார்க்கிங் ஏரியா எதுவுமே இல்லையே? இருந்துச்சுங்க. என்ன பண்றது, என் வீட்டுக்காரோட தம்பி என் கொழுந்தனாரு ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க. அதனால பாவம் போனா போதுன்னு அவங்களுக்கு காரை கொடுத்தோம். அந்த 2 பேரும் வித்தே எங்களை அழிச்சு விட்டாங்க 3 காரையும். அதனால நாங்க அதுக்கப்புறம் வண்டி வாங்குற ஆசையே விட்டு போச்சு. இப்பதான் மருமக வந்துட்டால. ஆனா நீங்க மருமவளெல்லாம் வண்டியில கூட்டிட்டு போனா நினைக்காதீங்க. மருமவளுக்கோசரம் ஏசி காரை புக் பண்ணி வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி போடுறேன். எங்க போனாலும் வந்தாலும் அவங்க ஏசி கார்ல போவாங்க, ஏசி கார்ல வருவாங்க. நீங்க அதை பத்தி யோசனை பண்ணாதீங்க. ஐயோ நீங்க எதுக்கு அவ்வளவு சிரமப்படணும்? இவ்வளோ நல்ல மனசோட காரை கொடுத்துருக்கீங்க. அவங்க தான் பொறுப்பு இல்லாம இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. விடுங்க, இந்த சொத்து எல்லாமே என் பிள்ளைக்கு தான். கல்யாணம் முடியும் போதே அவளுக்கு ஒரு காரமே கொடுத்துட்றேன். காசு பணம் துட்டு மணி மணி. ஐயோ மருமகளுக்கு அதை போறேன் இதை போறேன்றீங்க. இப்ப காரும் வேறையா? எதுக்குங்க உங்களுக்கு சிரமம்? இதுல எனக்கு எந்த சிரமமும் கிடையாதுங்க. என் பொண்ணோட ஆசையை நிறைவேற்றுறது தான் என்னோட கடமையே. ஏன்னா அவ பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த சொத்து பத்து எல்லாமே. அதனால அவளோட ஆசைக்கு நாங்க குறுக்காலே நிக்க மாட்டோம். ஆனா அவளுக்கு ஒரு கஷ்டம், அவ அழுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை யாராவது ஏற்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களே. வச்சுக்கிட்டாங்கன்னா யாரு எவருன்னு பார்க்க மாட்டேன், சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். சுட்டு தள்ளிடுவானா? என்னடா இது, தோசையை சுடுற மாதிரி கண்ணெடுத்து சுட்டு தள்ளிடுவேன்றா? ஆமா அத்தை, ஆமா சின்ன வயசுல எனக்கு டியூஷன் எடுக்கிறதுக்கு ஒரு பக்கத்துல இருந்து ஆன்ட்டி வந்தாங்க. அவங்க என்னை ஒரு டைம் கொட்டிட்டாங்க. அதனால நான் அழுதுட்டேன். அப்பா உடனே கன் எடுத்து அவங்க கையை அப்படியே சுட்டுட்டாங்க. இனிமே இந்த கையால என் பிள்ளைய கொட்டணும்னு நினைச்சா கூட முடியாதுன்னு சொல்லி
என்ன டாடி கொட்டுனதுக்கே கைய போச்சுன்னா நம்ம பண்ணுன வண்டவாளெல்லாம் தெரிஞ்சதுன்னா தடி உடம்புல உயிர் மட்டும் இருக்காது போலயே. அப்புறம் எம்மாடி சின்ன வயசுல ஒரு தடவை நீ கல்லு தடிக்க கீழே விழுந்துட்டல்ல? அத மறந்துட்டே பாருங்க. கல்லு தடிக்க கீழே விழுந்ததுக்கு அப்பா ட்ரில் மிஷின் வச்சு அந்த கல்லை சுக்கு நூறு ஆக்கிட்டாங்க. பொடி பொடியா தூள் தூள் ஆக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என் புள்ள கண்ணுல மட்டும் கண்ணீர் வரக்கூடாது. நான் கண்ணீர் வராத வரைக்கும் அப்படியே தான பிரபுவா இருப்பேன். கண்ணீர் மட்டும் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு நான் தான் யமன். யமனா? ஆத்தாடி ஆத்தா, நான் சம்மந்தின்னு வரவங்க நமக்கு அடிமை மாதிரி இருப்பாங்கன்னு பார்த்தா பெரிய டிரான்ஸ்பாரமே வந்து நிக்குதே. இதுல கைய வச்சா சாக்கடிக்கிறது மட்டும் இல்லாம தூக்கி வர அடிச்சிரும் போலயே. உசுருக்கு உத்தரவாதம் இல்ல போலயே தங்கம். ஆத்தாடி ஆத்தா, அடிக்கையில காரணமாயிருந்த கல்லுக்கே அந்த நிலைமனா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து அந்த புள்ள கண்ணீர், அதுவும் வெங்காயம் வெட்டும் போது கண்ணீர் வந்தா கூட என் அம்மா சுவாலி முடிஞ்சிரும் போலயே. அப்பா அம்மா வந்துட்டாங்க. அம்மாவுக்கு ஊச்சி போட்டு நல்லா ஆயிட்டாம்மா. இருக்கட்டும் இருக்கட்டும். யாரோ வரமாட்டேன் அப்படி இப்படினாங்க. நான் ஒன்னும் அவங்களுக்காக வரல, என் பிள்ளைக்காக தான் வந்தேன். ஓஹோ. டேம் அவனே, அவங்க வீட்டுல இருக்க வசதி நம்ம வீட்டுல இல்லையேடா. அவங்க வீட்டுல ஒவ்வொரு வேலைக்கு தனித்தனி வேலையாளு. இங்க அதெல்லாம் செய்ய முடியாதேடா. அதுக்கெல்லாம் தனியா ஆள் வைக்க முடியாதே. எப்படா செய்வாங்க? அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பயப்படுற ஆள்லாம் கிடையாது. வேலைக்கு ஆளோட தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? இங்க பாருங்க, எங்க வீட்டுல எங்க அம்மா சொல்லி தான் அனுப்புனாங்க, ஏதாவது சண்டைனா கிளம்பி வந்துருன்னு. அதனாலதான் நான் வந்தேன். மறுபடியும் இப்ப ஏதாவது பண்ணீங்கன்னா நான் என் பிள்ளைய கூட்டிட்டு கிளம்பிட்டே இருப்பேன். இங்க இருக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. உன்ட்டெல்லாம் நான் பேச முடியாது. என்னமோ பண்ணி தொலை. நீ வாடா தங்கம். காப்பி வச்சுட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. வெறும் வயித்தோட இருக்க கூடாது. பாலாவது காய வச்சுட்டு வரேன், குடிக்கிறியா? நீங்க ஏதாவது ஒண்ணு குடுத்துக்கிட்டேதாம்மா இருப்பீங்க. போதுமா, வேண்டாமா. மதியானம் சாப்பிட்டதே வயிறு முழுக்க இருக்கு. ஷப்பா, என்ன புள்ளையோ போ. அதுக்குதானே நான் அப்புறமேட்டுக்கு சாப்பிட்டுக்குவேம்மா. கஞ்சி எது வச்சுட்டு வந்து தரவா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே வேண்டாமா. சரி, அப்ப இரு, நான் இந்த லட்சுமிக்கு தட்டையலி வச்சுட்டு வரேன். பால் கறக்கணும்ல, இன்னும் கறக்கலையா? 5 மணிக்கு தானே கறக்கணும். இப்ப என்னத்த போய் கறக்கிறது? உடம்பெல்லாம் வலியா இருக்கு. 5 மணிக்கு கறந்துக்குவோம். சரிம்மா. சரோசா, அடியே சரோசா. அம்மா உள்ள இருக்காங்க. இல்லையா? சரோசா, வாடி சிம்ரன், வா வா. என்ன விஷயம்? பால் கறந்துட்டீங்களா? இல்லம்மா, 5 மணிக்கு தான் கறக்கணும். உடம்பெல்லாம் அலுப்பா இருக்கு. 5 மணிக்கு கறந்துக்கலான்னு தான் இருக்கேன். என்ன, வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்கம்மா. அதான் பால் வேணும். அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அட, சொசைட்டிக்கு தான் நான் ஊத்துவேன். தனியால யாருக்கும் பால் கொடுக்கறது இல்லையே. அப்படியா? ஏன், அதான் கடையில தான் பால் இருக்கும்ல. கடையில பால் பாக்கெட் வாங்கி வைக்க வேண்டியதானே? ஊர்ல இருந்து என் அண்ணன் பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்குதுங்க. நம்ம ஊருக்கு வந்தோடனையும் மாட்டு பால் தான் இங்க கிடைக்கும். அங்க டவுன்ல போய் அந்த பாலெல்லாம் இங்க கிடைக்குதுங்க. அங்க பாக்கெட் பால் ஏத்தானே குடிக்குதுங்க. அதனாலதான் சரி இந்த பாலை வாங்கி கொடுப்போம்னு பார்த்தேன். சரி, நீ அங்க குடுக்குறேன்னு சொல்லும்போது என்ன பண்றது? நான் அங்கேயே வாங்கி கொடுக்குறேன். அப்பனா இது சாமி வீட்டுல கூட மாடு இருக்கும்ல, அவங்க கிட்ட வாங்கி கொடுக்க வேண்டியதானே? அவங்க எருமை மாடு தானே வச்சிருக்காங்க. அதான் சரி பசுமாட்டு பால் வாங்கி கொடுப்போம்னு நினைச்சேன். சரி சரி, இம்புடு தூரம் சொல்றல்ல, பரவாயில்ல. நான் பாலை கறந்து வைக்கிறேன். 5 மணிக்கு வந்து வாங்கிக்கிறியா? அப்படியா? சரி, 5 மணி கூட நான் வந்து வாங்கிக்கிறேன். எனக்கு எடுத்து வச்சிரு, மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஆத்தாடி ஆத்தா, உனக்கு எடுத்து வச்சுட்டே நான் சொசைட்டிக்கு ஊத்திக்கிறேன். எம்புட்டு வேணும்? ஒரு 2 லிட்டர் எடுத்து வை. 2 லிட்டர் அடி? எதுக்குடி? வீட்டுல இப்ப எல்லாரும் இருக்கோம், எல்லாரும் காப்பியை குடிப்போம். ஒத்தாளுக்கு மட்டும் என்னத்தை போய் வைக்க முடியும்? அப்புறம் ராத்திரி பிள்ளைங்க பால் குடிக்குங்க. மீதி பால் இருந்தா தயிர் போட்டு வச்சுக்கலாம்ல. வெயில் காலம் வேற வந்துருச்சு. பகலால இருக்க முடியல. வெளியில போயிட்டு தயிர் வாங்கினா 10 ரூபாய்க்கு இம்புட்டு கொடுக்கறேன். அது ஒத்தாளுக்கே பத்த மாட்டேங்குது. இதுல போட்டோம்னா நிறக்க இருக்கும். போதாதைக்கு கொஞ்சோண்டு எடுத்து மோர் கலந்து வச்சுக்கலாம். அதனாலதான். ஆஹா, ஒரே கல்லுல 3 மாங்காய் எடுத்து வைடியம்மா, மறந்துடாத. வந்துடுறேன். சரி சரி. பாத்தியடியம்மா, 1 ரூபா செலவு பண்ணக்கூடாதுன்னு எப்படி இருக்கா பாரு. எம்புட்டு வியாபாரம் பண்ணு. பால் 2 லிட்டர் வாங்கி 2 நேரம் காப்பி வச்சு அதுல தயிர் ஊத்தி அது மோர் அடிச்சு அப்பா
யாருக்கிட்டையும் பசுமாடு இல்லையாம்மா? இல்லம்மா, யாருக்கிட்டையும் பசுமாடு இல்ல. நம்ம வீட்ல மட்டும்தான் பசு இருக்கு. மத்த எல்லார் வீட்லயும் எருமை தான் இருக்கு. ஓ சரிம்மா. இப்போ நீங்க 1 லிட்டர் பால் எவ்வளவு சொசைட்டிக்கு ஊத்துறீங்க? நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் ஊத்துனது கிடையாது. இதுதானே நம்மளும் முத தடவை மாடு வாங்கி வளர்க்கறது. நம்ம கிட்ட இப்போ 1 லிட்டர் 28 ரூபாய்க்கு நம்ம கிட்ட வாங்குறாங்க. அவங்க 55 ரூபா 50 ரூபா 60 ரூபாய்க்கு விற்பாங்கம்மா. அதெல்லாம் நமக்கு எங்க தெரியுது. ஓஹோ சரி சரி. ஏமா? இல்லம்மா கேட்டேன். சரி, நானும் கொஞ்ச நேரம் உட்காருன்னு பார்த்தேன். இவதான் வேற பால் கேட்டாலே, போயிட்டு நான் பாலை கறந்துட்டு வரேன். நீங்க உட்காந்துரு. சரிம்மா. அப்பாவும் அம்மாவும் ஒரு நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அம்மா 300 ரூபா, அப்பா 500 600 இந்த மாதிரி தான் சம்பாதிக்கிறாங்க. அதுவே நம்மக்கிட்ட இப்போ ஒரு மாடு இருக்குது. இது ஒரு நாளைக்கு இப்போது நமக்கு 10 லிட்டர் கறந்து கொடுக்குது. இதோடு சேர்த்து நம்ம ஒரு 2 இல்லை 3 மாடு போட்டோம்னா இந்த பாலை நம்ம ஏரியாக்குள்ளேயே விற்கலாம். அதுவும் தயிராகவும் விற்கலாம், மோராகவும் விற்கலாம். அதை பாலாடை எடுத்து நம்ம வெண்ணெய் காய்ச்சி அதுக்கப்புறம் நெய் உருக்கி கூட விற்கலாம். இத்தனை நாள் வரைக்கும் தான் பிரயோஜனம் இல்லாமல் இருந்துட்டோம். அறிவை சும்மா அவங்கிட்ட பேசுறதுக்கு இவங்கிட்ட பேசுறதுக்குன்னு இதுக்கெல்லாம் யோசிச்சோமே தவிர வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி யோசிக்காமல் விட்டுட்டோம். எனக்கு துணையாக அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க. அவங்கள நல்லா பார்த்துக்கணுன்னா நம்ம தானே முயற்சி பண்ணணும். எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே இருக்கிறது? சரி, இதுதான் சரியாக வரும். அப்பா வந்துன்னு இதை பற்றி கலந்து பேசிட்டு ஆக வேண்டிய வேலையை பாத்திர வேண்டிதான். ஏம்மா, அந்த பொண்ணு பாட்டுக்கு சடனா என் போனை வாங்கிட்டு என் நம்பர் எல்லாம் சேவ் பண்ணி கொடுத்துருச்சுமா, மெசேஜ் பண்ணுங்கன்னு. நான் தான் பக்கத்துல நின்று பார்த்தனே, அந்த புள்ளதான் பட்டு பட்டு பட்டுன்னு கேள்வி கேக்குது. நீ தான் வாயே திறக்கல பெப்பப்பேன்னு இருக்கிற. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இருக்க அறிவு கூட உனக்கு இல்லையே. அப்ப ஒட்டு நின்னு கேட்டியா நீ? ஒட்டு நின்று கேட்டனா? இவன் அங்கிட்டு போனதுல இருந்து பேதி எடுத்தவன் என்னத்த பண்ணி வைக்கிறானோ. அந்த இங்க இருந்தால அவ பேர் என்ன, அந்த ஒட்டக்குச்சி, என்னது வித்தியாவா கொத்தியாவா, அவளை பத்தி எதையாவது இழுத்துருவானோ, அந்த புள்ள கையை விட்டு போயிடுமோ, அப்படி இப்படின்னு பக்குன்னு இருந்துச்சுன்னா அதுதான் என்ன பேசுறான் ஏது பேசுறான்னு ஒட்டி கேட்டேன். பரவாயில்ல, பையன் எதையோ சமாளிச்சுட்டான். அந்த புள்ள பரவாயில்ல, நல்ல விவரமா பேசுது. சும்மா பட்டு 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 பட்டுன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுது. இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஐயோ, எப்படியோட அந்த புள்ள உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுச்சு, அதுவே போதும். அப்புறம் அவங்க அப்பாவும் சும்மா சொல்லக்கூடாதுரா, உனக்கு கார் வாங்கி தாரேன்றாரு, இந்த வீடு பிடிக்கலன்னா சொல்லுங்க வேற வீடு கூட பங்களா வாங்கி தாரேன்றாங்க. அவ்வளோ சரி இவ்வளோ சரி, என் ஒத்த புள்ள அம்புட்டு சொத்து சொகம் எல்லாம் அவளுக்கு தான். அப்படி இப்படின்னு ஐயோ என்னால நில கொள்ளல, அப்படியே ஆகாயத்துல பறக்கிறேன் நானு. என்னடா நீ மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்க? இல்லம்மா, அவரு கடைசியில போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாருல்ல, அத நினைச்சேன் சிரிச்சேன். இல்லம்மா, இம்புட்டு செய்யறேன்னு சொன்னவரு கடைசியில ஒரு வார்த்தை சொன்னாரு பாத்தீங்களா, என் புள்ள கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சுன்னா கண் எடுத்து ஒரே போடு சுட்டு தள்ளிடுவேன்னாருல, அத நினைச்சேம்மா, அதான் சிரிச்சேன். தொடப்பக்கட்ட எடுத்துட்டு வந்தேன்னு வச்சுக்க வெளுத்து போடுவேன். ஒழுங்க மரியாதையா இரு சொல்லிவிட்டேன். ஏம்மா, அவன் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குமா. நம்ம வேற அது இதுன்னு எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்சதுன்னா அவ்வளோத்தம்மா என்னை ஒரே போட்டு தள்ளிடுவாங்கம்மா. பேசாட்டுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த பிள்ளைகிட்ட சொல்லி அப்ரூவ்ட் ஆயிருவாம்மா. அப்ரூவ்டு? அவன் உன்னை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி உன்னை நான் போட்டு தள்ளிடுவேன்டா, எருமை மாட்டு பயல. நான் என்னென்னமோ கனவு கண்டுகிட்டு இருக்கேன். என் மொத்த இதுக்கும் எனக்கு ஒரே வெடியா வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியோ? பொழந்து கட்டி போடுவேன். வாயை மூடிக்கிட்டு இருக்க கல்யாணம் ஆகிற வரைக்கும். அதை சொல்றேன் இதை சொல்றேன்னு சொல்லி அந்த புள்ளைக்கு இதை விட்டு போன அப்புறம் உன்னை அடிச்சு அப்படியே துரத்திடுவேன். அம்மா, அப்ப எல்லாத்தையும் மறைச்சு கல்யாணம் பண்ண சொல்றியா? நீ பண்ணி வச்சிருக்க லட்சணத்துக்கு இதெல்லாம் மறக்கலனா காலம் முழுக்க உனக்கு கல்யாணம் ஆகாது. இப்படியே இருந்து தொலைய வேண்டியதான். அதுக்கப்புறம் இவனும் வளர்ந்து பெரிய ஆளாகி இவன் கல்யாணம் பண்ணி அவன் வருவான். அவனை தவிர நீ ஒண்ணுத்துக்கு வரமாட்ட. அதனால ஒழுங்க மரியாதையா வாயை மூடிக்கிட்டு இரு. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அசிங்கப்பட்டுட்டான்டா.